மைக்கேல் ராஜ் தாம்பரம் பினாமி பழக்கத்தை நம் நாட்டில் ஒழிக்கவே வழி இல்லையா? அதுக்கு ஒரு சட்டம் இயற்றலாம். பினாமிக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பினாமிக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குது. பினாமி சட்டம் ஏதோ ஒரு பீரியடில் வந்துச்சுங்க போல எனக்கு. பினாமி அது வந்து சட்டம் வந்து பினாமி பேரில் வச்சு அது வெளியே வந்துச்சுன்னா அந்த சட்டம் வந்து அது கவர்மெண்ட் வந்து அந்த அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சீஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல்வாதினா தானே பினாமி வருது. பாக்கி பேர் வந்து ஒரு தொழிலதிபர்னா பினாமியாக வைக்க மாட்டான். அவன் கொஞ்சம் கிளாடி என்ன பண்ணுவான், கம்பெனியாக ஒரு 10 கம்பெனி பிரித்து போட்டு அந்த கம்பெனி பேரில் வச்சுப்பான், அதுக்கு பின்னால் ஷேரை வச்சுப்பான். அவனுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த நடைமுறை செய்முறையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அரசியலில் தான் எவன் அந்த வீட்டில் வேலைக்காரனோட மச்சினிச்சு நம்மளுக்கு செந்தில் பாலாஜி சொன்ன வீடு கட்டுறது 350 கோடியில் கரூர் வீடு கட்டும்போது வீட்டு வேலைக்காரியுடைய புருஷனுடைய சகோதரர் தான் கொழுந்தனார மச்சினனோ அவர் பேரில் 36 கோடிக்கு இது வாங்கினாருன்னு இத்தாலியிலேருந்து கிரானைட்டு இப்படிலாம். ஸோ இப்படி அறிவுபூர்வமாக வந்து விஞ்ஞானபூர்வமாலாம் கண்டுபிடிச்சி பண்ணுறவங்க அரசியல்வாதி தான். இந்த பினாமி சட்டம் இருக்கிறத ஒழுங்காக வந்து நடைமுறைப்படுத்தினாலே சரியாக இருக்கும். ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்டது ஒரு 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 விஷயம் கேள்விப்பட்டேன். அது நடந்தால் மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் நாட்டுக்கு. மோடி அரசு இப்போது வந்திருக்கிற 3வது முறை வந்திருக்கு. 3வது முறை வந்திருக்கும் போது அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா வேண்டிய பலம் இல்லை. அந்த அரசியலை தவிர்த்து இந்த யாராக இருந்தாலும் ஒரு சட்டம் கொண்டு வர போகிறதா ஒரு தகவல் வருது. உங்களுக்கு இப்போ 10 சொத்து இருக்குன்னு வச்சுங்க. உங்களுக்கு சும்மா நினச்சி பாருங்க, சந்தோஷமா இருக்கா இல்லையா? இருக்கட்டும், சந்தோஷம் தானே. நினைச்சு பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. உங்க முகம் பிரகாசமா இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒரு 10 சொத்து, எனக்கு ஒரு 15 சொத்து, கொஞ்சம் அதிகமா இருக்கு. வயசானவன் கொஞ்சம் அதிகமா அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமா, இப்போ அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து அந்த அவங்கவுங்க ஆதாரில் வந்து இணைக்கணும். அப்போ உங்க ஆதாரை போட்டு பார்த்தா கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு என்னெல்லாம் சொத்து இருக்குன்றது அதுல வந்துடும். அதுல ஏதாவது கடன் இருந்தாலும் அதையும் அது சேர்த்து காமிச்சிடும் விவரங்கள். இப்ப சிங்கப்பூர்ல அமெரிக்காலலாம் இந்த சிஸ்டம் இருக்கு. ஐடி கார்டை போட்டா அவனுக்கு என்ன வியாதி இருக்கு, அவனுக்கு என்ன சொத்து இருக்கு, அவனுக்கு என்ன கடன் இருக்கு, அவன் எத்தனை முறை கல்யாணம் பண்ணிட்டானா, டைவர்ஸ் பண்ணிட்டானா, எல்லாமே அவனை பற்றிய முழு விவரங்கள் அதுல வந்து வந்துடும் இந்த ஐடி கார்டை வச்சு. அதே சிஸ்டத்தில் தான் இங்கே ஆதார் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆதாரை கட்டாயமாக்க நம்ம நாட்டில் அதை கட்டாயமாக்க விட மாட்டாங்க. கட்டாயமாக்கினா இதெல்லாம் வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடுமே. அதனால தான் இங்கே எதிர்க்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டில் வந்து அதுக்கு பேர் நீங்கள் ஆதார்னு வைங்க. ஆதாரை கொண்டு வந்தது வந்து பிஜேபி இல்லை, காங்கிரஸ் காலத்தில் தான் வந்தது. ஆனால் நல்ல திட்டம். காங்கிரஸ் கொண்டு வந்தாலும் அது கொண்டு வந்தாங்க, அது நல்ல திட்டம். ஆனால் முறையாக அதை வந்து செயல்படுத்த முடியாமல் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது, உயர் நீதிமன்றத்துக்கு போகிறது, ஆதார் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு. ஏங்க ஒரு நாட்டில் ஒரு குடிமகன்னா அதுக்கு ஒரு ஐடி வேணுமா இல்லையா? அந்த ஐடிக்கு பேர் ஆதார்னு வைங்க. உங்களுக்கு ஆதார்னு பிடிக்கலன்னா வேறு ஏதாவது சேதார்னு வேணால் வச்சுருப்பாங்க, சர்தார்னு வேணால் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு பேர் வைங்க. அது ஒரு ஐடி கார்டு, குடிமகனுக்காக ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டை போட்டால் அவனுடைய முழு விவரங்கள் தெரியணும். ஓட்டர் ஐடியே நம்ம இன்னும் ஆதாரோட இணைக்கிறதுக்கு வந்து வழி இல்லை. எனக்கு என்ன தெரியுங்களா, எனக்குலாம் நீங்கள் 10 சொத்துன்னு சொன்னீங்கல்ல, இன்னொரு 50 சொத்தை கொடுத்தவங்களும் சந்தோஷப்படுவான். ஏன்னு கேளுங்க, எந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்க. இல்ல அதையும் ஏன்னு கேளுங்க, ஆதார் படம் இருக்குல்ல, அது நான் தான் தெரியாது. அது வந்து அது வந்து ஆதாரில் வந்து ஃபோட்டோக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களா படம் வரைஞ்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு குழந்தைகிட்ட கொண்டு படம் வரைஞ்சிருவாங்க போல இருக்கு. அது பார்த்தா வித்தியாசமா என்னைய போட்டோ எடுப்பானா என்ன மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தர் கொலாப்ஸ் ஆன ஒரு உருவம் மாதிரி இருக்குள்ளார். அதனால நீங்க எவ்வளவு பினாமி சொத்து கொடுத்தாலும் நான் வச்சுப்பேன், நான் தானே கண்டுபிடிக்க முடியாது. எப்ப அவர் இந்த போட்டோல இருக்கிறாரு எங்க தேடி கண்டுபிடிச்சு. அது புகைப்படத்தை விட்டுருங்க, நம்பர் அந்த அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இல்லை வந்து அந்த சொத்துக்கள் வந்து இல்லை. இப்போ இணைச்சா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இதுல என்ன நன்மை, இந்த சட்டம் புதுசான ஒரு சட்டம், ஆதாரோட சொத்துக்களை இணைக்கணும். இந்த ஒரு ஆதாரோட இணைக்கப்படாத சொத்துக்கள் அனைத்தையும் அரசாங்கம் எடுத்துரும். ஏதோ ஒரு ஆதாரில் இணைக்கணும். இப்போ இல்லாத சொத்து இருக்குன்னா அரசாங்கம் எடுத்துக்கும். சரி, நீங்க வந்து பினாமி பேர்ல வைக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு மச்சான் பேர்ல இல்ல வந்து வேலைக்காரி புருஷன் பேர்ல, இந்த மாதிரி வழக்கமா நம்ம திராவிட மாடல்ல வைக்கிறோம்னு வைங்க. அப்படி வைக்கும்போது அப்ப என்ன ஆயிடும்னா அவனோட ஆதாரோட சேர்த்து பாருங்க, அவன் வந்து ஐயா இது என்னது அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரி, என்னுடைய ஆதார்ல இருக்கியா, யார் சொத்து, யாரு போட்டாருன்னா மண்டிய அவங்க பையன் எந்தன்னு எடுத்து வச்சுன்னு போயிட்டே இருப்பான். அவன் லீகல் ஹேர், அவன் தானே சட்டப்பூர்வமான வாரிசு, அவன் தான். அவன்கிட்ட நீங்க என்னதான் எழுதி வாங்கினா கூட இப்ப பின்பக்கமா நீங்க ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி வாங்கி அடமானம் வச்சுக்கிட்டு போன அவன் பேர்ல தான் சொத்து.
இது வந்துடும். அதுக்கப்புறம் அடமானமாக அவங்ககிட்ட வந்து பணம் வாங்கின மாதிரியும் அதெல்லாம் வந்து வேறு வழிகள்லாம் இருக்குது. ஆனால் பெரும்பாலான பினாமிகள் வந்து இதனால குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வரதா ஒரு தகவல் அடிபடுது, வந்தால் நலமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொதுவான, நான் எல்லா கட்சிகளையும் சொல்றேன், பேரிடியாக இருக்கும். இந்த பினாமி வைக்கக்கூடிய வந்து அளவுக்கு பணம் சேர்த்திருக்கிற அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் வந்து கொஞ்சம் பேர் தானே. எல்லா அரசியல்வாதியும் இல்லை, முக்கியமான கட்சிகளில் கவுன்சிலரே BMW வச்சிருக்காங்க காரு. சில சின்ன கட்சிகளில் பார்த்தீங்கன்னா தலைவரே ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும். அது நம்ம கட்சிகளை பொறுத்தல நம்ம அந்த ஊழல் அரசியல்வாதிகள் வந்து இதனால் பாதிக்கப்படுவார்கள். ஏதோ ஒரு விதத்தில் அது நாட்டுக்கு நன்மை பயக்கும். அடுத்தது கேள்வி, நான் வந்து ஒரு மந்திரி வீட்டுக்கு பக்கத்தில் போய் குடி உட்காந்துடலான்னு இருக்கிறேன். சரிங்க. குணசீலன் பல்லாவரத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சரி. கர்நாடகாவில் அரசு அதிகாரி வீட்டில் ரெய்டு நடந்தபோது வீட்டு ஜன்னல் வழியாக 2 கிலோ நகை மூட்டையை கட்டி பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே எரிஞ்சிட்டார். கர்நாடகாவில் யாரோ ஒரு அரசு அதிகாரி, கர்நாடகாவில் ஆமாம் ஆமாம், ஒரு அரசு அதிகாரி வீட்டில் நல்ல போயிருக்காங்க. நல்ல அதிகாரி வீட்டுக்கு பக்கத்துல நான் குடி போயிடலான்னு இருக்கிறேன். நான் கூட இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னா தினம் காலையில் பக்கத்து வீட்டிலேருந்து ஏதாவது மூட்டை விழுவுதா, இந்த பக்கத்துலேருந்து ஏதாவது மூட்டை விழுதுன்னா அவன் குப்பையை தான் வந்து கட்டி அது வழியாக போடுறான். யாரும் வந்து குப்பை தொட்டியில் போகிறதுக்கு பதில் மாடியிலேருந்து ஏதோ பிஸ்கெட்டு தின்னுட்டு அந்த பேப்பரை சுருட்டி போடுறான். நம்ம வேறு தான் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு நம்ம வந்து பார்க்குறோம், வந்து கிடைக்கல. ஆமா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, வாசல்ல வந்து ரெய்டுக்கு வந்து கதவு தட்டியிருக்காங்க. வந்த உடனே ஐடி டிபார்ட்மெண்ட் ஏதோ சொல்லி காமிச்சிருக்காங்க ஐடியா. ரெய்டு தான் வரப்போறாங்கன்னு என்ன பண்ணோம், அவர் பேசிக்கிட்டே அவர் பேச்சு கொடுத்துக்கிட்டே கதவை திறக்கிறதுக்கு முன்னால் அவசரமா நகையெல்லாம் மூட்டை கட்டி ஜன்ன வழியாக தூக்கி பக்கத்து வீட்டு, அவன் பாருங்க அப்போ கூட அவனை மாட்டி உண்ணோன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார காம்பவுண்டுக்குள்ள தூக்கி போட்டான். சரி, நாளைக்கு பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு வரும்னு. ஆனா நல்ல வேலையா அந்த வெளியே 4 பேர் இந்த நின்னாங்களே, அதுல 2 பேர் சைட்ல அப்படி நோட்டம் விட்டுட்டு நிற்பாங்க. நிற்கும் போது என்னமோ மேல இருந்து வந்து பக்கத்து வீட்டு காம்பவுண்டு விழுந்துச்சேன்னு போய் எடுத்தா ஃபுல்லா 2 கிலோவுக்கு நகை. நானும் பாக்குறேன் ஏதாவது விழுமானு. இந்த சமயத்துல நம்ம வந்து இப்படி எல்லாமும் ஆட்கள் அரசு அதிகாரிகள் இருக்காங்கன்றதை தாண்டி நல்ல விஷயத்தையும் நம்ம குறிப்பிடணும். தமிழ்நாட்டில் வந்து சென்னையில வந்து ஒருத்தர் வந்து அவருடைய வீட்டில் வந்து அவங்க அம்மாவுடைய வைர நெக்லஸை வந்து அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா நினைவாக அவங்களுக்கு ஒரு நினைவு நாள் அன்றைக்கி மாலை ஏதோ ஒன்று போட்டுட்டு அவங்க 28 வருஷமாக பயன்படுத்தின அந்த வைர நெக்லஸை ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கும், அதுக்கு போட்டிருக்காங்க அவருடைய நினைவாக. இது அந்த மாலை காஞ்சி போனோன்னா அதை எடுத்து போடும்போது கவனிக்காமல் அதில் சிக்கிக்கிட்டு போயிடுச்சு. அந்த தெருவில் வந்து வழக்கமாக கூட்டுறவர் அவர் எடுத்து கொண்டு போய் அந்த மொத்தத்தில் போட்டுருவார் குப்பை கிடங்குல. கிட்டத்தட்ட 500 டன் குப்பை. இந்த பையன்கிட்ட சொல்லி இந்த சும்மா வாசல்ல வருவான்ல, அவனை தாண்டி அது அங்கே போகும். ஒரு 3-4 சேனல் தாண்டி அது பெரிய கிடங்குக்கு போயிடும். அந்த பையன் போய் அந்த சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லி அவங்கெல்லாம் வந்து பிரித்து மேய்ஞ்சி தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொண்டாந்து அவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு சினிமா தயாரிப்பாளர், தேவராஜர் ரொம்ப பேர், ஏதோ ஒரு படம் 1-2 படம் தயார் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட வந்து 5 லட்சம் ரூபாய் பொதுவானது உள்ளது. அப்போ அந்த பொதுமக்கள் அடிமட்டத்தில் அந்த தூய்மை பணியாளர் இருக்காரு, அந்த பையன் நினைச்சிருந்தா இதையே செஞ்சு அந்த இதை வாங்கி அந்த 5 லட்சம் அதை எடுத்துட்டு போய் வெளியில எங்கேயோ விற்று அந்த சூப்பர்வைசர் அவங்கெல்லாம் ஒரு 3-4 பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு போயிருக்கலாம். சார் தேடின சார் கிடைக்கலன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா இவ்வளவு சிரமப்பட்டு அவரே கூட எடுத்து குப்பை தொட்டிலேருந்து எடுத்து கொடுக்கல. குப்பை கிடங்கு 500 டன்னுக்குள்ள போய் இன்னும் 2 சூப்பர்வைசர் ஆட்களை வச்சு 3-4 பேர் வச்சு தேடி கண்டுபிடிச்சு அந்த 3-4 பேர் நேர்மையா இருந்திருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுல அடிமட்டத்துல மக்கள் நேர்மையா தான் இருக்காங்க. இந்த கெடுக்கிறது பூரா இந்த அரசியல்வாதிகள் தான் கெடுக்கிறாங்க. அவங்க மூலமா வர அதிகாரிகள், அவங்களுக்கு துணை நிற்கிற அதிகாரிகள். அடிமட்ட மட்டத்தில் உள்ள மக்களிடம் இன்னும் மனசாட்சி இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. ஒரு தூய்மை பணியாளர்களிடம் அவன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் 5 லட்சம் ரூபாய் நெக்லஸ் திருடலைங்க. கண்ணுக்கு எதிரில் எங்கேயோ ஒரு இடத்துல அது கிடைச்சதுன்னு வச்சுங்க. அதான் அவன் திருடலை, கொண்டாந்து திருப்பி கொடுத்தான். திருப்பி கொடுத்தோன்னே அவர் என்ன பண்ணிருக்கு போறாரு, ஏதோ ஒரு சந்தோஷமா ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. 10,000 ரூபாயோட 5 லட்சம் ரூபாய் பெருசு இல்லை, எடுத்துட்டு போயிடலாம்ல. இதுவே நினைச்சு பாருங்க, நம்ம கோயில் சொத்து, கோயில் நிலம், மற்ற பொது நிலம்,
ஆக்கிரமிப்பு, அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் என்ன அமக்கலாம், எல்லா கட்சியும் வச்சுப்போம். இதுக்கு எத்தனை அதிகாரிகள் துணை போறாங்க, நடக்குது பார்க்கலாம். கோபிநாத் கொல்லிமலையிலிருந்து கேட்குறாரு ஐயா, இன்ப நிதிக்கு பெண் பிள்ளை பிறந்தால் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆக முடியுமா? இவரும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்காரு நினைக்கிறேன். இன்ப நிதி அதாவது இப்போ அடுத்த முதலமைச்சர், அதுக்கடுத்த முதலமைச்சரை பற்றி சொல்றாரு அவர் இல்லையா? ரைட்டு. அவருக்கு பெண் குழந்தை பிறந்தால் எங்களதுல அது கணக்கு கிடையாது. திராவிடத்துல வராது, திராவிடத்துல வராது. திராவிட பெண்ணுக்கு பதவி இல்லைன்றீங்க. பெண்ணுக்கு பதவி இல்லை. இது என்னங்க கதையா இருக்கு? பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி அதாங்க அது. எதுக்கு? பெண்ணுக்கு பெண்களுக்கு மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்கறது திராவிடம். நாங்க அது வேற யாரும் கிடையாது. சரி, நான் பச்சையா கேட்பேன், கோச்சு கூடாது. அது நான் ஏன் கோச்சுக்க போறேன்? கேளுங்க. இல்லை, நான் அப்படிதான் கேட்பேன். கேளுங்க, பரவாயில்ல. சரி தானே, கேளுங்க. ரைட்டுங்க. இப்போ அரசியலுக்கே வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாரு உதயநிதி சார். அவர் வந்து அதே மாதிரி ஸ்டாலின் சொன்னார், எங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே என்ன தவிர அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு பல தடவை வீடியோவில் பேசுவாங்க. அப்புறம் அவர் வந்தார், இளைஞர் அணியாக வந்தார், அதுக்கப்புறம் இப்போ அமைச்சர் ஆனார், இப்போ துணை முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்கிறாங்க. ஆகலாம், அடுத்தது முதலமைச்சராக கூட ஆகலாம். சகோதரி கனிமொழியை என்ன பண்ணாங்க யோசனை பண்ணிப்பாரு. அவங்க பாட்டில் அன்னைக்கும் தூத்துக்குடி எம்பி தான், இன்னைக்கும் தூத்துக்குடி எம்பி தான். எவ்வளோ வருஷமா? உதயநிதி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயும் கனிமொழி வந்து அதே நிலைமை தான், மகளிர் அணி, தூத்துக்குடி எம்பி. உதயநிதி வந்து இளைஞரணி வந்து அமைச்சராகி துணை முதலமைச்சர் லெவலுக்கு இப்போ வராரா வரலையா, அந்த லெவலில் பேச்சு அடிப்படுது வராது. எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் வந்து கனிமொழியை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு பேசணுமா? நீங்க முதல்வர் ஆவாரான்னு சொல்லிட்டீங்க, துணை முதல்வர். இப்ப கூட என்ன பேச்சு? துரைமுருகன் சரி, அவரு ரொம்ப வருஷ கலைஞர் காலத்திலிருந்து அரசியல் இருக்காரு, ரைட்டு. இவர் சின்னவர் யாரு? உதயநிதி. பேசுறாங்களே தவிர கனிமொழியை பத்தி ஒரு பேச்சு இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான பதவி, அந்த எம்பி கொடுத்தா எதுக்காக எம்எல்ஏ கொடுத்தா அமைச்சர் ஆக்கணும், புரியுதுங்களா? எம்எல்ஏ கொடுத்தா அமைச்சர் ஆக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வருது. எம்பி ஆகினா அம்மா அது டெல்லிக்கு போய் அது என்னன்னு பாட்டுவா, டெல்லிக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தால் ஒரு வாரம் அப்படியே அது ஓரங்கட்டியே வச்சுருக்காங்களே. இது நீங்கள் புரிஞ்சுங்க. அப்படி இருக்கும்போது இன்ப நிதிக்கு மகன் பிறந்தால் முதலமைச்சர் ஆகலாம், மகளா இருந்தால் திராவிடத்துல சான்ஸ் இல்லை. நீங்க அப்படி கொண்டுட்டு வரீங்க கதையை. ஆமா, இவங்க நேரடி வாரிசுங்க. அதாங்க, அது பொண்ணுன்னா நாங்க கணக்கில் எடுக்க மாட்டோம். சரிங்க. அடுத்தது வந்து சீனிவாசன் கொளத்தூர் கம்பர் நகர்லேருந்து கேட்குறாரு. சரிங்க. ஒரிசாவில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகத்தை மொத்தமாக கலைத்து விட்டது தலைமை. ஆமாம், அந்த பிஜு பட்நாயக் கட்சி மீறி இது பாஜக ஆட்சி அங்கே அமைஞ்சு போச்சு. இரண்டாவது இடத்துக்கு பிஜு பட்நாயக் ரொம்ப வருஷமாக ஒரு 25 வருஷமாக ஆண்டவர், அவர் ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டார். மறுபடியும் கட்சியை கொண்டு வரதுக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த பாண்டியனும் விலகி போயிட்டார், தமிழர் ஒருத்தர் இருந்தார், விலகி போயிட்டார். ஏதாவது கொஞ்சம் கட்சியை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு அவர் வழி பண்ணிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் வந்து இது எதுவுமே இல்லாமல் ஏற்கனவே அங்கே வந்து போண்டியான நிலைமையில தான் இருக்குது. ஒரிசா பல வட மாநிலங்களில், அதுலேயும் ஒரிசாவில். அதனால் அந்த தோல்விக்கெல்லாம் காரணம் அந்த ஒரிசாவில் இப்போ இருக்கிற அந்த நிர்வாகிகள் அப்படின்னு, அதாவது தலைவர், செயலாளர், துணை, இது எதுனா வரிசையாக ஒரு 10 பேர், மாநில பொறுப்பில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கலைச்சிட்டு முதலேருந்து புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மல்லிகார்ஜுன் கார்கே அறிவிச்சிருக்காரு. ஒரிசாவில் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக அந்த மாநில நிர்வாகத்தை கலைத்து விட்டு புதுசாக வரணும்னு. பட் இப்படி பார்க்க போனால் அவங்க பல மாநிலங்களில் இதை செய்ய வேண்டியிருக்கும். முதல்ல மத்தியில் செய்யணும். ஏன்னா மத்தியில் வந்து ராகுல் காந்தியை மட்டும் நம்பி அரசியல் பண்ணி இதை வாங்கினாங்க. 50லேருந்து 99க்கு வாங்கினாங்க. அது 99க்கு வாங்கினது காரணம் வந்து ஏதோ ராகுல் காந்தியோ இல்லை காங்கிரஸுடைய கொள்கைகளோ இல்லை, நாலா பக்கமும் உடஞ்சி போச்சு. பாஜக வந்து கொஞ்சம் பலவீனமான ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சில கசப்புகள் இருந்தது. அதனால இந்த தேர்தலில் வந்து, கடந்த தேர்தலில் வந்து ஆர்எஸ்எஸ் வழக்கம் போல பாஜகவுக்கு வந்து துணையா நின்று அந்த பூத் கமிட்டி லெவலில் வந்து பண்றது வந்து அவங்க பண்ணலைன்னு சொல்றாங்க. இப்படி அதாவது பாஜக வந்து நம்பர் சீட்டு குறைஞ்சதுக்கும் அதனால இந்த பக்கம் ஏறினதுக்கும் இதுக்கும் சத்தியமா ராகுல் காந்திக்கு எந்த சம்மந்தமும் இல்லை.
இப்போ பிரியங்கா காந்தி எடுத்துக்கிட்டா அங்கே உள்ள வேற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பிரியங்கா காந்திக்கும் வத்ராவுக்கும் இப்போ அவங்க புருஷன் வத்ராவுக்கும் ஏதோ பெரிய பிணக்கு, அவங்க பெரிய சூழ்நிலை அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அவங்க குடும்ப விஷயம் நமக்கு தேவையில்லை. அவங்க சேரும்போது நம்மளை கேட்டுக்கிட்டா நம்மளா வந்து சாட்சி வச்சுக்கிட்டா வந்து ரிசார்ட் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அது அவங்களோட விஷயம். ஆனால் இப்படி ஏதோ ஒரு பிணக்கு இருக்கிறதாவும் ஏதோ குழந்தையோட பிறந்த நாளை கூட வந்து 2 பேரும் சந்திக்கலன்னு சொல்லி வலைதளங்களில் வருது. இப்போ பிரியங்கா நிலைமையும் என்னுடைய கணக்கில் வந்து அடுத்தது வந்து வத்ராவை வந்து அவர் விவாகரத்து செய்து விட்டு தான் அது உண்மையான பிணக்கோ இல்லை அரசியலுக்காக இப்படி ஒரு பிணக்கு நாடகமாடியோ வாத்ராவை வந்து, ஏன்னா வாத்ரா வந்து ஒரு பெரிய லயபிலிட்டி, அவர் வந்து ஒரு பிரச்சனை. அவரை உள்ள வச்சுக்கிட்டா இந்த பூனையை மடியில் வச்சுட்டு சகுனம் பார்த்த கதை தான். அதனால வந்து வாத்ரா அவர் பேரில் ஏற்கனவே பல முறைகேடு குற்றச்சாட்டுகள், வணிக முறைகேடு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அந்த குடும்பத்து பேரை யூஸ் பண்ணி பண்ணாது. அப்போ இந்த விவாகரத்தே ஒரு நாடக விவாகரத்தா கூட இருக்கலாம். அப்படி பண்ணினா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ராகுல் காந்திக்கு பதிலாக பிரியங்கா காந்தி வந்தா நம்ம ஜனங்க தான் வந்து இந்திரா காந்தி மாதிரியே இருக்கு அந்த பொண்ணு பார்த்தா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுருவான். அதே மாதிரி இருக்குன்னா ஓட்டு போட்டுருவான், நம்ம ஜனங்களை பத்தி தெரியும். ஸோ இப்படி சிலதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்தா தோல்விக்காக வந்து வந்து கலைக்கணும்னு சொன்னா மல்லிகார்ஜுன் கார்கே வந்து முதல்ல அவர் தான் ரிசைன் பண்ணணும். இண்டி கூட்டணியில் இருந்துக்கிட்டு அவர் வந்து ஆட்சியை பிடிக்க முடியலன்னா அப்போ முதல் பொறுப்பு யாருக்கு? மல்லிகார்ஜுன் கார்கே. அவர் தான் ரிசைன் பண்ணணும். அதை விட்டு ஒரிசால போய் கலைச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த தமாஷா நடக்கும் பார்க்கலாம். மேகநாதன் ஒசூர்லேருந்து கேட்குறாங்க ஐயா, கேரள அரசு தன்னிச்சையாக வாசுகி என்பவரை ஒரு IAS அதிகாரி வெளியுறவுத்துறை அமைச்சராக வாசுகி என்பவரை வெளியுறவுத்துறை அமைச்சராகவே நியமித்துள்ளது. இது தேச பிரிவினைக்கு ஒப்பானது தானே? தமிழ்நாட்டிலும் இப்படி நடக்க வாய்ப்பு உள்ளதா? இல்லை, அதாவது பெரிய சர்ச்சையா ஓடிட்டு அது இப்போ தமிழ்நாட்டில் கூட அயலக தமிழர்களுக்குன்னு ஒரு துறை, அது யாரோ ஒரு அமைச்சரோட சேர்த்து விட்டுருக்காங்க. அயலக தமிழர்கள் NRIஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை, நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ். அது அயலகத்துறை அவர்களுக்கு அவர்களுடைய நலனுக்காகன்னு சொல்லி என்னவே அது ஒரு பெரிய மத்தியில் சொல்லி மத்திய அயல வெளியுறவு அங்கே பாதிக்கப்பட்டவங்க சொல்லி ஏதாவது பிரச்சனைனா மீட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி. அப்படியே தமிழ்நாட்டில் சில சமயம் அந்த மாதிரி தான் வந்து ஜோக்கடிப்பாங்க. இந்த இது கொரோனா போது நாங்கள் வந்து நேரடியாக வந்து அமெரிக்கால இருந்து எங்க இருந்தோ வந்து இது இம்போர்ட் பண்றோம், இறக்குமதி பண்றோம், வேக்சினேஷன் மருந்து நேரடியாகன்னு சொல்லி டெண்டர்லாம் விட்டாங்க. அப்புறம் தான் வந்து முதல்வர் அளவுக்கு யாரும் அந்த வாசல்ல இந்த சித்தரஞ்சன் ரோடு வாசல்ல இந்த கோலி விளையாடிப்பாங்கல்ல பசங்க, இந்த ரோட்ல போனீங்கன்னா இந்த கில்லி கோலி எல்லாம் விளையாடிப்பாங்க. அவள் ஒரு பையன் டக்குன்னு வந்து முதல்வர் வீட்டுக்குள்ள போய் என்னங்க இதெல்லாம் வந்து மத்திய அரசுடைய கீழே வருதுங்க, நீங்க என்னங்க டெண்டர் விட்டீங்க அப்படின்னு அவன் சொல்லி இருக்கிறான். இந்த கூட இருந்த IAS ஆபீசர்லாம் யாருக்கும் தெரியல, பாவம் அதிகாரிகள் மூத்த அமைச்சர்களுக்கு முதல்வருக்கெல்லாம் தெரியல. இந்த வாசல்ல கில்லி கோலி விளையாடி இருந்தானே சித்தரஞ்சன் ரோட்ல, அவன் கரெக்டா தெரிஞ்சு போய் அந்த பையன் சொல்லிட்டான். அதனால வந்து அப்புறம் அதை வந்து இந்த டெண்டரை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இத மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஜோக்கடிப்பாங்க, நாங்கள் வந்து அது பண்றோம் அது பண்றோம்னு. இப்போ வந்து கேரளால வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்னே சொல்லி பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரிவினை, ஏன்னா வெளியுறவுத்துறைங்கிறது மத்திய அரசின் கீழே வருது, நீங்க மாநில அரசு கீழே வரல. இப்போ இதே மாதிரிதான் வந்து நாங்க வந்து உக்ரைன்ல இருந்து தமிழ்நாட்டில் சொன்னாங்க நாங்க வந்து போய் மீட்னு வருவோம். கடைசியில் மீட்டது என்னமோ மத்திய அரசு. அங்க போயிட்டு வந்து தமிழ்நாட்டுல இருந்து 2 பேர் அங்க போய் நின்று அந்த மீட்கிற இடத்துல ஓரமா அந்த வேலி ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் வரும்போது உடனே அவங்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் மாலை போட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுடன் நான் வந்து மீட்டுட்டோம், மீட்டது பூரா மத்திய அரசு, அங்கே உள்ள வெளியுறவுத்துறை, அதெல்லாம் ரைட்டு. இது வழக்கமாக இந்த ஜோக்கெல்லாம் அடிப்பாங்க.